ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது காதல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் கிடையாது, சரிங்களா? இது ஜஸ்ட் எனக்கு ஸ்பார்க்காக தோணுன மாதிரி ஒரு கதையை சரி ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி போடலாமேன்ட்டு போகிறேன். உங்களுக்கு ஓகேனா இந்த மாதிரி கதையை நடுவில் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா அந்த காதல் எபிசோடையே நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் விஷ் தான், எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இங்கே வெயிட் பண்ணுடி, நான் என் லவர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடி. டேய் மச்சான், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதை விட்டால் வேறு கிடைக்காது. என் ஆள் தனியாக பேசணுன்னு கூப்பிட்ருக்கா. நான் போய் கொஞ்ச நேரம் பேச போகிறேன். நீங்கள் 2 பேரும் இப்போ தனியாக தான் இருப்பீங்க. உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லிடு. டேய் கொஞ்சம் பயமாக இருக்குடா. டேய் பயப்படாமல் சொல்லுடா. ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா, இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்லுவா. பிடிச்சிருக்குன்னா கண்டினியூ பண்ணு, பிடிக்கலன்னா விட்டுட்டு உன் வேலையை பாரு, அவ்வளோதானே. இதுக்கு என்ன இவ்வளோ சீன் போடுற? என்ன ரோஸு திடீர்னு பார்க்கணுன்னு வர சொல்லியிருக்க? அது ஒன்றும் இல்லை ஜாக், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா சொல்லு. நீ என்ன சொன்னாலும் கேட்க என் காது ரெடியாக இருக்கு. அது வந்து ஹலோ, என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவன் என்ன பேச போறா நம்ம கிட்ட? சொல்லுங்க. இல்லைங்க, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்டு கூட பார்க்கும்போதே உள்ள ஒரு லைட்டாக ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அது என்னன்னு புரியாமல் இத்தனை நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தாங்க புரிஞ்சுது எனக்கு உங்கள் மேலே வந்திருக்கிறது லவ்னு. ஓ அப்படியா? என்னது லவ்வா? ஆமாங்க, எல்ஓவி அதே லவ் தான். நம்ம வாழ்க்கையில வந்திருக்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். என்ன பதில் சொல்றது? ஐயோ என்ன ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஐயோ என்ன ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நீங்கள் உடனே கூட பதில் சொல்லணும்னு இல்லைங்க, பொறுமையாக யோசிச்சு ஒரு நல்ல பதிலாக சொன்னால் எனக்கு ஓகே தான். என்ன ரோஸ் நமக்குள்ள வந்து போயின்னு இழுத்துட்டு பட்டுன்னு சொல்லு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அதுவும் ஃபாரின் மாப்பிள்ளையா. என்ன பண்ணுறது? ஓகே சொல்லிடுவா? என்ன ரோஸ், அப்போ நம்ம லவ்? ஆமாம், லவ். பெரிய மண்ணாங்கட்டி லவ். ஒரு வேலைக்கு போடா ஒழுங்கா, அப்போ தான் எங்கள் வீட்டில் பொண்ணு தருவாங்கன்னு சொன்னால் நீ போக மாட்டேன். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ஊரை சுற்றுவேன் உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட. ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் என்கிட்டயே சண்டை போட்டு என்கிட்டயே திருப்ப காசு வாங்கி போய் குடிச்சிட்டு வருவேன். இதில் உன்னெல்லாம் நம்பி நான் எப்படி அவங்க கூட வாழ்றது, நீயே சொல்லு. இந்த பொண்ணுங்களே இப்படி தானே என் மூளைக்கு தெரியும். அது தெரிஞ்சும் உன்னை கேவலமாக லவ் பண்ணிச்சு பற்றி என் மானகட்ட மனசு அது சொல்லணும். அவங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. எனக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்குது. என்கேஜ்மெண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகணும், அடுத்தது மேரேஜ்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகணும், அப்புறம் ஃபாரின் போகிறதுக்கு பாஸ்போர்ட்லாம் எடுக்கணும். நிறைய வேலை இருக்குது. ஐ எம் ஸோ பிஸி. லெட்ஸ் பிரேக் அப். பாய். அப்போ இவ்வளோ நாள் நீ என் கூட பழகினதெல்லாம் நடிப்பா? இல்லை இல்லை, ஆமாம் ஜாக், ஆமாம். அடைச்சி நடிச்சு சீனை படுத்து எடுத்து இப்போ என்ன, நான் வேற வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போனால் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? நோ நோ ஜாக், நான் ஃபாரின் மேப்லேயே என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் டெலீட் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ முடியவே முடியாது. ஐ எம் ஸோ சாரி. ஓகேங்க. அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா? ஐயோ பெருமானே, எனக்கு வெக்கமா வருது. ஒரு பையன் என்கிட்ட ஃபோன் நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறான். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? ரொம்ப யோசிக்க வேணாம், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவேன். ரொம்பலாம் ஃபோன் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ப்ளீஸ்ங்க. சொல்கிறேங்க, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு மிஸ் கால் வந்திருக்கும், அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. என் நேம் சந்துரு. என் நேம் ரம்யா. ஸ்வீட் நேம்ங்க. சரி ரம்யா, நான் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன், நீங்களே கால் பண்ணுங்க ஓகேவா? ஏன்னா நான் கால் பண்ணி அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அதனால தான். எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். இந்த மாதிரி ஜென்யூனான ஆளெல்லாம் நான் என் லைஃப்பில் இப்போ தான் பார்க்குறேன். பத்திரிக்கை அடித்தோடனே உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன்னா மறக்காமல் சாப்பிட்டு போயிடுறேன். பாய். ரோஸ் போகாத ப்ளீஸ் டி, நான் நல்ல வேலைக்கு போகிறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டி. உனக்கு வேறு வேலை இல்லை, இதுக்கப்புறம் இவன் நல்ல வேலையை தேடி போய் என் லைஃப்பில் நான் எப்போ முன்னாடி வரது? போடா டேய். ஏய் ரம்யா, ஏய், நம்ம கூப்பிட்றது கூட இவ காதல இல்லாமல் அவன் ஃப்ரெண்டு சந்துரு ஏன் இப்படி அடித்து பார்க்குறா இவன்? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருக்காங்க, திரும்பி பாருங்க. ஐயோ
ஏய், இவ்வளோ நேரமாக நான் கூப்பிட்டது உங்கள் காதில் விழலையா? இல்லடி, நான் வேற ஒன்று யோசிச்சிருந்தேனா, நீ பேசினதை நான் கவனிக்கல. நீ அவனை பார்க்குற பார்வையும் சரியில்லை, உன் ஃபேஸ் இப்போ பிரைட்டாக இருக்கிறது அதை விட ரொம்ப சரியில்லை. இந்த பாரு ரம்யா, லவ் எல்லாம் உனக்கு செட் ஆகாது, சொன்னால் கேட்டுக்கோ. வீட்டில் வெல் செட்டில்டாக ஒரு மாப்பிள்ளைங்க பார்ப்பாங்க, அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நிம்மதியான லைஃப்பை லீட் பண்ணுற வேலையை பாரு. தேவையில்லாமல் அந்த லவ் கிவ் பண்ணிவிட்டு உட்காந்தா அப்புறம் கஷ்டப்படாத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏய் ரோஸ், அப்படிலாம் இல்லடி. வா, வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகுது. அப்படிலாம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், வா போகலாம். நல்ல வேலை இவகிட்ட மாட்டிக்கல, மாட்டியிருந்தா வீட்லேயே கண்டிப்பாக போட்டு கொடுத்துருப்பா. சரி, இவகிட்ட இதை கொஞ்ச நாளைக்கு மறைச்சே வைப்போம். எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஐயோ, இந்த ஃபீலிங்கே செம்ம ஜாலியாக இருக்கு. இந்த லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சா அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு தெரியலையே. ஏதோ மெசேஜ் வந்திருக்கேன். ஐயோ, சந்திர தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹாய், என்ன பண்ணுறீங்க? ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்க, கொஞ்சம் பேசலாம். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? கால் பண்ணி பேசலாமா? இல்லை, வேண்டாம் வேணாம். கால் பண்ணலன்னா ஒருவேளை அவாய்ட் பண்ணுறேன்னு நினச்சிப்பாரோ. சரி, பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம். ஐயோ, ரிங் போகுது. ரைட்டு, கால் வந்துருச்சு. இனிமே கிரீன் சிக்னல் தான். ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியலையே. இந்த ஹலோவுக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவரே ஆரம்பிப்பார், வெயிட் பண்ணுவோம். ஆமாம் சந்திரு. ஹேய் ரம்யா, அவங்ககிட்ட பேசினதுல டைம் போனதே தெரியலடி. 3 hours ஆயிடுச்சு பாரு. ஐயோ, ஆமாம், 3 hours ஆயிடுச்சு. எங்கள் அம்மா தேடுவாங்க. சரி பாய், நான் போகிறேன், படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆ சரி சரி பாய். ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கடி கால் பண்ணுன்னா பேசலாம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இவன் மட்டும் சீக்கிரம் வந்துடவே மாட்டான். ஏய் சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியா? பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கு தானே வெயிட் பண்ணேன். என் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிய போகுதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம் சொல்லிட்டு இருந்தியே, இன்னும் 2 daysலேயே நம்ம முடிய போகுதுன்னு. ஆமாண்டா, அது முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்கடா. சீக்கிரமாக ஒரு நல்ல வேலைக்கா போயிட்டு வந்து வீட்டில் பேசுடா. என்னது, வேற வேலை பார்க்கணுமா? என்ன சந்திரு, உனக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்யா. நீ இன்னும் 1 வாரத்துன்னு சொல்றியா? இப்போ சொல்லி வச்சாலும் 1 வாரத்துக்குள்ளே கிடைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து பேசி எப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கலாம். ஜாப் வந்து கண்டிப்பாக மேரேஜ்குள்ளே நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம 2 பேரும் நல்ல வேலையோட லைஃப்பை ஜாலியாக லீட் பண்ணலாம். ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை சந்திரு, நீ சொன்னால் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. சரி, நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன். சரி ரம்யா. எனக்கு டைம் ஆகுதா, நான் கிளம்புறேன். ஃபோனில் பேசலாம், பாய். வீட்டுக்கு பார்த்து போ. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. பாய். என்ன நம்மளை வேற வேலைக்கு போக சொல்கிறான். இந்த ஜாப்ல சேலரி பத்தாதுதான் மேரேஜ்க்கு அப்புறம். பட் ஆனால் இந்த வேலை நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ஆச்சு. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும்? சரி, ஃபஸ்ட்டு அவகிட்ட எதையாச்சும் சொல்லி மேரேஜ் முடிப்போம். அதுக்கப்புறம் நடக்கிற கதையை அப்புறம் பார்த்துப்போம். என்னம்மா, டீயா காஃபியா இன்னைக்கு? இன்னைக்கு டீ தாங்க போட்டேன், இதோ இருங்க எடுத்துகிட்டு வரேன். அம்மா, அப்பா, வா ரம்யா, வந்துட்டியா? இதோ இரு, டீ எடுத்துட்டு வரேன், 3 பேரும் சேர்ந்து குடிச்சிடலாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னம்மா விஷயம் சொல்லு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒருத்தரை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, சந்திரு. ஆமாண்டி, யாரோ ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன். என்ன இப்போ அவருக்கு? ரெண்டு மட்டும் இல்லைம்மா, அவரை தான் நான் லவ் பண்ணுறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உங்க அப்பா ஒருத்தர் உட்காந்துருக்காருடி, அவருக்கு கூட மரியாதை கொடுக்காம நீ பாட்டுன்னு வந்தா நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற. இதில் என்னம்மா இருக்கு? இது ரொம்ப முக்கியமான முடிவு, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதனால தான் அப்பா இருக்கும்போது சொல்லிடலான்னு சொல்லிட்டேன். யார் பையன் என்ன ஏதுனே தெரியாது, நீ பாட்டுன்னு வந்து சொல்ற, நாங்க அதுக்கு சரின்னு சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும், அவர் நல்ல பையன் தான். நீ சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. ஏய் கலா, இப்ப எதுக்கு குழந்தைய அடிச்ச? குழந்தையா? ஒருத்தனை பிடிச்சிருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றா, அவ ஒன்றும் உங்களுக்கு குழந்தையா? ஆமா, என்ன அவன் எனக்கு குழந்தை தான். என்ன, நம்மளும் பார்த்து ஒரு மாப்பிள்ளையும் இந்த வயசுல தானே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தோம். என்ன அவளே ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்றா. நல்ல பையனா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பண்ணிடுவோம். விடு, இதுக்கெல்லாம் ஏன் கோவப்பட்டுட்டு இருக்க? குழந்தைங்க சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம். கேட்டியாடி அவர் என்ன சொல்றாருன்னு?
அப்போ கூட உனக்கு சப்போர்ட்டாக தான் அந்த மனுஷன் பேசுகிறாரு. ஆனால் நீ அவருக்கு கூட மரியாதை தராமல் பாட்னு வந்து நடு வீட்டில் அவர் முன்னாடியே நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குற. உன்னெல்லாம் என்னடி சொல்கிறதுனா? கலா, குழந்தைய திட்டாம என்ன ஏதுன்னு கேளு முதல்ல. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது அவள் காதில் நல்லாவே விழும். பதில் சொல்லுவா அவளுக்கு வேணும்னா. கம்முன்னு இருங்க. அதெல்லாம் அவன் நல்ல பையன் தான். அவன் பேர் சந்துரு. அவங்க ஊர் திண்டிவனம். அங்கேருந்து இங்கே வந்து தங்கி வேலை செஞ்சிட்ருக்கான். என்னவா வேலை செஞ்சிட்ருக்கோம்? எவ்வளோ சம்பளம்? அவன் பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். மாதம் சேலரியே வீட்டுக்கு அனுப்ப போக அவங்ககிட்ட 20 கையில் வச்சுருப்பேன்னு சொல்லி சொன்னான். இப்போதைக்கு இப்படி சொல்லுவோம். இப்போதைக்கு அவன் வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கே நம்ம அம்மா நம்மளை அடிச்சுட்டா இன்னும் அதெல்லாம் சொன்னால் வேணான்னு சொல்லிடுவாங்க. இந்த பொய்யை எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? ரம்யா, அழாதம்மா, அப்பா இருக்கேன். நீ அவங்க வீட்டில் பெரியவங்களெல்லாம் ஒரு நல்ல நல்லா பார்த்து வந்து பேச சொல்லுமா. எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பா தான் சரி சொல்கிறேன்லடா, இன்னும் ஏன் அழுகுற? அம்மா ஒன்றும் எதுவும் சொல்லையப்பா, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அதெல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறா அவங்க அம்மா? மாப்பிள்ளை வேலை நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல இடத்துல வேலை செய்கிறாருன்னு சொல்கிறேன். நாங்களும் இதே மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் பார்க்கலான்னு நினச்சோம். அதே மாதிரி நீ பார்த்துருக்க, இதில் என்ன இருக்குது? விடுமா. அம்மா அதான் அப்பாவே ஓகே சொல்லிட்டார்ல, ப்ளீஸ்மா நீயும் ஓகே சொல்லுமா. கொஞ்சமாச்சும் சிரிம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அப்படின்னு நடிச்சிருவேன். நீ 1000 தான் இருந்தாலும் அப்பா பொண்ணு தான். சரி விடு, ஏதோ ஆசைப்பட்டேன். உன் சந்தோஷத்துக்காக நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிறோம். ஏய் ஜாலி, சூப்பர். நீங்கள் தான் இந்த வேர்ல்ட்லே பெஸ்ட் அம்மாப்பா. என்ன ரம்யா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 வீட்டு சம்மதத்தோட நம்ம கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்பயாச்சும் ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஐயோ, இவன் வேற இதையே கேட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படியாச்சும் இவன் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இருக்கனால அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, மெயின் விஷயந்தான் வேலை கிடைச்சதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாச்சும் கவனிக்கலாம்ல. நானும் பாவம் இல்லையா? ஏய் திருட்டு போனேன், எதுக்கு நீ இப்போ கிட்ட வர? ஆ, எதையாச்சும் திருடலாம் தான். இப்போ எதுக்கு ஷோல்டர்லாம் கை வைக்கிறீங்க? என்னம்மா, நீ நார்மலாக பேசினாலே பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கும். இப்போ என்ன வாய்ஸ் இவ்வளோ உள்ள போகுது? வந்துரு, விளையாடாதீங்க, கையெடுங்க. உங்களுக்கு வேலைலாம் கிடச்சி ஒரு இடம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ப்ளீஸ். என்னம்மா, நம்மளே மேரேஜ் ஆகி இப்போதான் நியூ கப்புள்ஸ்மா. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நீ அதை லீவ் விடக்கூடாதா? ப்ளீஸ். நீ திருட்டு போனேன், நீ எதுக்கு பிளான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போ, போய் தள்ளி படுப்போ. யாரு? நான் இப்போ போய் தள்ளி படுக்கணும்? எப்படி படுப்பேன்பா? வந்துருமா. ஷூ. சந்துரு, சந்துரு நீங்க ரொம்ப மோசம், போங்க. அப்போ இதுக்கப்புறம் பண்ண போகிறதுக்கு என்ன சொல்லுவேன்? கை கை கையெடுங்க. சந்துரு, ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அப்போ லைட் ஆஃப் பண்ணிடலாம், எதுவும் தெரியாது. சந்துரு, போங்க. ரம்யா, சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லாக உட்காந்துருக்க? மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜாப் பார்க்க சொன்னேன், நீங்கள் அப்பயே பார்க்கல. அட்லீஸ்ட் பேபியாச்சும் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சோன்னே அதுக்கப்புறமா பிளான் பண்ணலான்னு நினச்சேன். ஆ, அதில் என்ன இருக்கு? அப்புறம் பார்த்துக்கலாம். அதான் நீங்கள் பண்ண வேலையில இப்போ ஒரு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? ரம்யா, இவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயத்த இப்படி சோகமாக சொல்கிற? சோகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ரம்யா, இதுக்கு ஏன் நீ சோகமாக இருக்க? நான் மேரேஜுக்கு முன்னாடி உங்களை ஜாப் பார்க்க சொன்னேன், அட்லீஸ்ட் பேபிக்கு முன்னாடியாச்சும் பார்க்க சொன்னேன். நீங்கள் இன்னும் எதுவுமே பார்க்காம இருக்கீங்க. இதில் நடுவில் உங்கள் அக்கா வீட்டில் ஏதோ பிரச்சனை, ஜுவல்கிடுமா நாங்கள் உடனே வச்சு மீட்டு தரோன்னு உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு சரி நீங்களும் கேட்டீங்கன்றதுக்காக தான் நான் கொடுத்தேன். இன்னும் வரைக்கும் அதையும் நீங்கள் இது பண்ணி தரல. இப்போ டக்குன்னு பேபியும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேபி ஃபியூச்சருக்கு நம்ம இன்னுமே பிளான் ரம்யா, பண்ணி. என்ன பேசிட்டு இருக்க? நானும் வேலை தேடிட்டு தானே இருக்கேன், தேடாமையா இருக்கேன்.
தேடுறேன், கிடைக்க மாட்டேது. என்ன பண்ண சொல்ற? நீங்கள் தேடுற மாதிரி எனக்கு தெரியலையே சந்துரு. ரம்யா, நம்மளுக்கு சொந்த வீடு இருக்கு. எனக்கு வர சம்பளத்தை வச்சு உன்னால இந்த ஃபேமிலியை விட்டு ரன் பண்ண முடியாதா? சந்துரு, இது நம்ம வீடு இல்லை. உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டின வீடு. நம்ம சம்பாதிச்ச வீடு தான் நம்ம வீடாகும். புரியுதா? இது உங்கள் அப்பா அம்மா வீடு தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நம்ம சம்பாதிச்ச வீட்டில் இருக்கிறது தானே நம்மளுக்கு பெருமை. நம்ம இது வரைக்கும் என்ன சேர்த்து வச்சுருக்கோம் சொல்லுங்கள். இப்போ என்ன எங்கள் வீட்டிலேருந்து நம்மளை தனியாக போயிட சொல்கிறியா? அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் என்ன பேசுகிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க சந்துரு? ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் சந்தோஷமாக இருக்கிறத விட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகாத. வேலை விஷயம், அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறது, சொந்த வீடா இல்லை அம்மா அப்பா வீடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ குழந்தை ஒழுங்காக பெற்றெடுக்கிற வழியை மட்டும் பாரு. புரியுதா? என்ன சந்துரு இப்படி பேசுறீங்க? இப்போ உங்களை எதுவுமே நான் கேட்கக்கூடாதா? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இருக்கா? வீட்டில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி டென்ஷன் பண்ணிக்கிட்டு, இதுக்கு தான் வீட்டுக்கு வரதுக்கே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது. இப்போ தான் தெரியுது ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு. சொல்ல வரத கொஞ்சம். போதும் ரம்யா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அதான் ஜுவல்ஸை கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டியே. உனக்கு என்ன இப்போ? நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், உன்னோட ஜுவல்ஸ் உன் கையில் வரணும், அவ்வளோதானே? நம்ம குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே இது எல்லாமே நடக்கும். தயவு செஞ்சு நீ ரொம்ப டென்ஷன் ஆகாமல் குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கிற வழியை மட்டும் பாரு. சி, வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதியாக ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு உட்காந்து பேச முடியுதா? எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. ஏன் வேலைக்கு போலையா இதே தான். ஏன் இந்த வேலையை வச்சுலாம் நிறைய பேர் குடும்பம் நடத்துறியா? இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஒரு நல்ல வேலைக்கு போறேன்னு சொல்லி தானே என்ன கல்யாணம் பண்ணாரு. அதை ஏன் பண்ணேன்னு கேட்டேன். அது ஒரு தப்பா? என்னடி குழந்தை தூங்கிடுச்சா? ஆமாம்மா, குழந்தை தூங்கிடுச்சு. ஏன் கொஞ்சம் போய் தூங்க வேண்டியதானே? அவங்க தூங்கும் போதே நம்ம தூங்கினாதான். ரம்யா, என்னாச்சு? ஏன் மூஞ்சி டல்லாக வச்சுருக்க? டல்லாவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். சீமந்த பண்ணி இங்கே கூட்டு வந்ததுலேருந்து குழந்தை பிறந்தது 1 மாதம் ஆகுது. அப்போதுலேருந்து நான் அவனை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் மூஞ்சில் ஏதோ ஒரு சோகம் இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. நீயா சொல்லிடு. ஆமாம், நான் கூட நிறைய தடவை பார்த்தேன். ரொம்ப ஏதோ யோசிச்சுட்டே இருப்பா. கூப்பிட்றது கூட கேட்காத அளவுக்கு யோசிச்சுட்டு இருப்பா. கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவா. அது வந்துமா. டி 2 பேரும் இவ்வளோ கேட்கணும்ல, சொல்லுடி. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அம்மா, ஏன்டி என்னடி ஆச்சு? ஏன்டி அழுகுற? புள்ள பெத்த பச்சை உடம்புக்காரி, இப்படிலாம் அழக்கூடாதுடி. அழாதடி. என்னால அழாம இருக்க முடியலம்மா. நீ அழுகுற அளவுக்கு என்னடி ஆச்சு? மாப்பிள்ளை இருக்கார்ல, அவரு இது வரைக்கும் ஒரு நல்ல வேலைக்கு போகலாமா. அவர் சம்பளமும் ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட ஜுவல்ஸ்லாம் அவங்க அக்கா வீட்டில் ஏதோ பிரச்சனை கூட, ஒரு 10 நாளில் ஏதோ ஒரு காசு வந்துடும், அதை வச்சு வாங்கி கொடுத்தலன்னு சொன்னாங்கம்மா. 10 மாதம் ஆகுதும்மா, ஒன்றும் தரலம்மா. கேட்டா ஏன் சண்டை போடுறேன்னு கேட்குறாங்கம்மா. எல்லாம் நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே. அப்பயே வேணாம் வேணாம் நீ எவ்வளோ படிச்சு சொன்ன, கேட்டியா? ஏய் கலா, நீ வேற கம்முனு இரு. எந்த நேரத்தில் கோவப்படணும், எந்த நேரத்தில் ஆர்டராக இருக்கணும் தெரியாமல் நீ பாட்டு பேசிகிட்டு இருக்க. வாயை மூடு. உன்னை சொல்லலையா? உன்னை சொல்லணும். அன்னைக்கே அவன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது பூம்பு மாடு மண்டையாட்டுற மாதிரி உன் இஷ்டமா சரி சரின்னு ஆட்டினல. இப்போ எப்படி வந்து நிற்கிறா பார். கண்ணை கலங்கிட்டு வந்து நிற்கிறா. வயிறு எரியுதியா? வயிறு எரியுது. பெத்த வயிறு எரியுதியா? நானும் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் தானம்மா சரின்னு சொன்னேன். எனக்கு என்னமோ தெரியும் அவன் இப்படி கஷ்டப்படுத்துவான் நம்ம பிள்ளைன்னு. மூஞ்ச பாவமாக வச்சுக்கோங்க 2 பேரும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு. ஏன் நீ இத்தனை நாளாக சொல்லாமல் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தியா நீ? அம்மா அப்பா நாங்கள் எதுக்கிட்டே இருக்கோம்? இந்த கஷ்டம்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தா அன்றைக்கே எதனா ஒரு முடிவு எடுத்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு வச்சு பேசி எதனா ஒன்று பண்ணியிருப்போம்ல. எல்லா அப்பா அம்மாவும் காதலுக்கு எதிரி இல்லைம்மா. நீ வந்து சொன்ன உடனே நான் எதுக்கு கோவப்பட்டு அடித்தேன்? நீ சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாது, இந்த மாதிரி எதனா ஒரு தப்பாக ஆகிடக்கூடாதுன்னு தான் யோசித்தேன். ஆனால் உங்கள் அப்பா தான் சரி சரின்னு மண்டையாட்டி என்னையும் சரி சொல்ல வச்சுட்டான். இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பார்த்தியா? இது இதுக்குன்னு பெற்றவங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை எல்லாருமே கரெக்டு நல்லவங்கன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் கஷ்டத்தை பகிர்ந்துக்க தானம்மா நாங்களாம் இருக்கோம்.
ஏம்மா என்கிட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புடுங்கிட்டு இருக்க? இல்லைம்மா, நீயும் திட்டிட்டேன்னா என் மனசு தாங்காதும்மா. அப்பாவே எதனா சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? பெற்றவங்க பிள்ளை வளர்க்க இப்படி ஆயிடுச்சுன்னு ஆதங்கத்தில் 2 வார்த்தை சொல்ல தாண்டி செய்வோம். அதுக்குன்னு பெத்த பிள்ளைய அம்போன்னு விட்டுருவோமா? நீ என் பிள்ளைடி. நான் திட்டினாலும் அடித்தாலும் என் பிள்ளை. உன்னை நான் என்றைக்கும் விட்டுற மாட்டேன். அம்மா, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை ஆயிடுச்சுமா. அதை கூட யோசிக்காம ஒன்றும் அப்படியே இருந்தா நான் என்னம்மா பண்ணுறது? கவலைப்படாத ரம்யா, மாப்பிள்ளை வரட்டும், நம்ம பேசுவோம், பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். இரு, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். டேய், இந்த நேரத்தில் யாருக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உங்கள் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி, என்னம்மா உங்கள் பையன் இப்படி பண்ணுறாரு, நீங்கள் கேளுங்கன்னு சொல்ல போகிறேன். வேற என்ன பண்ண போகிறேன்? சரி, பேசு, அதுவும் ஒரு நல்ல முடிவு தான். இதெல்லாம் பார்த்து எடுத்து பொறுமையாக பேசு, பொண்ணோட வாழ்க்கை. ஹலோ, நான் ரம்யாவோட அம்மா பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சம்மந்தி. இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு ஃபோன் பண்ணேன். இப்போ பேசலாமா? முக்கியமான விஷயமா? நானும் என் பையனும் உங்கள் வீட்டுக்கு தான் வரோம் குழந்தைய பார்க்கறதுக்கு. அப்பயே பேசிடலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, நேர்லேயே பேசிக்கலாம். என்னம்மா சொன்னாங்க? அவங்களே நேரில் வராங்களாமே குழந்தைய பார்க்க, அப்போ பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ரம்யா, ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் உட்காருங்க. இல்லை, பரவாயில்ல. குழந்தை எங்கம்மா? குழந்தை தூக்கிட்டு வா, நான் தான் வந்திருக்கேன்ல. குழந்தை தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு தான் என்னம்மா, நான் தான் வந்திருக்கேன், தூக்கிட்டு வா. அப்புறமா கூட என் தூங்க வச்சுக்கோ. நைட்டில் குழந்தை சரியாக தூங்கலை, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். நீங்கள் கொஞ்ச நேரம் இருப்பீங்கள்ல, நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன், அவன் இருந்துருவான் அதுக்குள்ளே. இங்கே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, அதையாச்சும் பேசுங்க. எங்கள் வீட்டு பேர குழந்தைய தான் வச்சுட்டு காட்ட மாட்டேன்னு சொல்கிறீங்க. அவங்க காட்ட மாட்டேன்னு எப்போ சொன்னாங்க? குழந்தை நைட்டில் தூங்கலை, கொஞ்ச நேரம் தூங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, என் பொண்ணு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி மாப்பிள்ளை வேலைக்கு போகிற இடத்துல சம்பளம் பத்தலை, வேறு இடத்துக்கு மாற சொன்னால் மாற மாட்டாரு, இந்த சம்பளத்தை வச்சுட்டு இப்போ குழந்தைய வேற எப்படி வளர்க்க போகிறோன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு என் பிள்ளை சம்பாதிக்கிறது பத்தலையா? ஒரு ஆம்பளை 10 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வந்தாலும் அதுக்குள்ளே குடும்பம் நடத்துகிறதா பொம்பளை. சம்மந்தி, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? 10 ரூபாய்க்குள்ளே குடும்பம் நடத்துகிறோன்னா நீங்கள் எந்த காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? காலத்துலலாம் 20,000 பத்தலைன்றாங்க. நீங்கள் 10 ரூபாய் கதையை வந்து பேசுகிறீங்க. நான் தான் வேற வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஏமா இப்படிலாம் பண்ணுறேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வேலை தேடிட்டு போயிடுவேன்னு சொன்னீங்க, ஒன்றும் போகல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போயிடுவேன்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் போகல. இதுக்கப்புறமும் நீங்கள் சொல்கிறது நான் நம்பணுமா சந்திரு? என் பிள்ளை அந்த வேலைக்கு தான் போவான், அவ்வளோதான் சம்பாதிப்பான். நீ அதுக்குள்ளே தான் குடும்பம் நடத்தி ஆகணும். என்ன சம்மந்தி, நீங்களே இப்படி பேசுனா? எப்படி பேச சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் குடும்பமாக உட்காந்து என் பையன் நிற்க வச்சு கேள்வி கேட்டுருப்பீங்க, நான் வாயை முடிட்டு கம்மன்னு இருக்கணுமா? நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பாக கேட்டுக்கலையே. அடுத்தது குழந்தை வந்துச்சு, இந்த சம்பளம் பத்தாது, வேற பாருங்கன்னு பொறுமையாக தானே சொன்னோம். நீங்கள் தான் வந்ததுன்னு சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. யார் நான் சண்டை போடுற மாதிரி பேசுகிறேன், நீங்கள் தான் அமைதியாக பேசுறீங்க. பாரா சத்ரு, உன் பொண்டாட்டி எனக்கு சண்டைக்காரின்னு பட்டம் கட்டுறான். நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. ரம்யா, நான் கேட்குறேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை, சுத்தமாக இல்லை சந்துரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கை வரவே மாட்டேது. அதுக்கப்புறம் ஏதோ நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களாமே, 10 நாளில் ஏதோ திருப்பிடுறேன்னு சொன்னீங்களா? 10 மாதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா. இங்கே ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த நகையை வாங்கினோம், நாங்கள் தான் திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்கிறேன்ல. 10 நாளில் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அத்தை, இப்போ 10 மாதம் ஆகுது, அதனால தான் கேட்குறாங்க. இன்னும் 10 நாள் சொல்லி 5 நாள்லேயே வந்து யாரும் கேட்கல. பாத்தியா உன் பொண்டாட்டி எப்படி என்னை எதிர்த்து பேசுறா பாத்தியா? இதுக்கு தான் நம்ம சொந்தத்திலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நம்மளுக்கு அடக்கமாக இருந்திருக்கும். இப்போ பாரு, எல்லாரும் நிற்க வச்சு உன்னை கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க, எங்கள் குழந்தையோட எதிர்காலத்துக்காக தானே கேட்குறோம், வேறு எதுக்காகவும் நாங்கள் கேட்கல. அது குழந்தையோட எதிர்காலத்துக்காக இப்பயே யோசிச்சா தானே உண்டு. சொன்னாங்க ஊர் உலகத்துல எல்லாம் இந்த சம்பளத்தில் எல்லாம் பிள்ளைய பெற்று வரத்து எல்லாம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் தான் என்னமோ அதிசயமாக வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி பேசுகிறீங்க. என் பையன் இந்த வேலைக்கு தான் போவான், இந்த சம்பளத்தில் தான் நீ குடும்பம் நடத்தி ஆகணும். இஷ்டம் இருந்தால் இரு, இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டில் இரு. சம்மந்தி, வார்த்தையை பார்த்து விடுங்க. எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க?
உங்கள் பொண்ணு பேசும்போதெல்லாம் கம்மன் தானே இருந்தீங்க, ஒரு மாமியாரின் மரியாதை இல்லாமல் எதிர்த்து பேசுகிறா. ஆ, நீ கம்முன்னு இருமா. அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அங்கே போய் நான் கஷ்டப்படுறதுக்கு நான் இங்கேயே இருந்துடுறேன். ஓ, உனக்கு அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா? ஆமாம், திமிர் இருந்தால் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி படித்த பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது. எப்படி பேசுது பற்றியா? ஆமாம் ஆமாம், இனிமே படித்த பொண்ணாக கல்யாணம் பண்ணாதீங்க. வேறு இருந்தால் கிராமத்தில் இருக்க பொண்ணாக பார்த்து உங்கள் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக வாழ வைங்க உங்கள் பையனை. எங்கள் வீட்டில் போட்ட நகையை நாளைக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வழியை பாருங்கள். ஐயோ, ஏன் நான் நகை திரும்பி கேட்குறேன்? நம்ம பொண்ணு அதை தரமாட்டேன்னு சொன்னால் நம்ம தானே உட்காந்து மூட்டு தரணும். நம்மளால முடியாதே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன சொன்ன? ஆமாடி, என் பையனுக்கு 4 பேர் க்யூவில் நிற்கிறாங்கடி பொண்ணுங்க. நான் அந்த பொண்ணில் ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஆமாம், கல்யாணம் ஆன உடனே தங்கிடுச்சான் அந்த குழந்தை. நிஜமா அது என் பையனோட குழந்தை தானே? அம்மா, 1000 இருந்தாலும் அவன் ஏன் பொண்டாட்டி, அது ஏன் குழந்தை. அவங்கள பற்றி தப்பாக பேசுனீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். ஐயோ, இவன் என்ன திடீர்னு அந்த சைடு பேசுகிறான்? இப்போ நம்ம என்ன சொல்கிறது? ஏய், நீ உன்னம்மாடா அவளை நம்புற? அந்த குழந்தை உன் ஜாடியில் இருக்க, வேறு ஜாடியில் இருக்க நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிட போகிறோம்னா வரப்பெல்லாம் குழந்தைய காட்டாமல் ஏதோ ஒரு சாக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. அம்மா, உங்கள் வாயை மூடுன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி பற்றி இன்னொரு தடவை பேசுனேன், அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். பரவாயில்ல, மாப்பிள்ளையாச்சும் நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. என்னடா, நீ அவளுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுறியா? பொண்டாட்டியை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறதுக்கு நீங்கள் யார்? எங்கள் 2 பேருக்குள்ளே நடந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். அது 3வது மனுஷங்களா அதை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் யார்? வேலைக்கு போனேன், கம்மியாக சம்பாதிக்கிறான்னா அதை கேட்குறது அவள் உரிமை. என் பொண்டாட்டியாக அவள் அதை கேட்குறா. ஒரு அம்மாவா என் பையன் இவ்வளோதான் சம்பாதிப்பான்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது உங்கள் பையன் மேலே உரிமையில் இருக்கிறத நீங்கள் பேசுகிறீங்க, அதை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக இவ்வளோ கேவலமாக பேச உங்களுக்கு என்றைக்குமே உரிமை கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நானும் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நகையை கேட்கும் போதெல்லாம் அவளும் எதனா ஒரு காரணம் சொல்லி இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடறான். நானும் எத்தனை தடவை கேட்குறது, என்னதான் நடக்குது? ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள். ஏன் நகையை பற்றி பேசும்போது தான் என் பொண்டாட்டி மேலே இவ்வளோ கேவலமாக ஒரு படிக்க போடுறேன்? என்னதான் நீங்கள் பண்ணுறீங்க? ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள். ஏன்டா கேட்குறேன்? உங்கள் அக்கா வீட்டுக்காரே பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அந்த நகையை வச்சு எல்லா காசையும் லாஸ் பண்ணிட்டாருடா. இப்போ 1 ரூபா கூட இல்லை, எல்லா நகையும் முழுகி போச்சு. உங்கள் மேலே தப்பா வச்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு என் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்துகிற நீ. ரம்யா, இப்போ சொல்கிறேன் ரம்யா, யாரையும் நம்பி நான் இல்லை. நான் தனியாக என் சொந்த காலில் நின்று உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லபடியாக பார்த்துப்பேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு என்றைக்குமே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்ததில்லை சந்துரு. ஆனால் நீங்கள் செய்கிற சில விஷயத்தினால சின்ன கசப்பு ஏற்படுது, அவ்வளோதான். உங்களை நம்பி நான் வரேன். பொண்ணுக்கிட்ட சொல்லி வை, என் பொண்டாட்டியோட நகை எல்லாமே மீட்டு என் வீட்டுக்கு வரணும். வரலன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளோதான், உன் பொண்ணு அவ்வளோதான், உன் மரும பிள்ளையும் அவ்வளோதான். என்னை பற்றி தெரியும்ல. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம தான் என்ன செஞ்சாங்கணும். அந்த கடைசியை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் மூட்டு கொடுத்துட்றேன்ப்பா, நான் மூட்டு கொடுத்துட்றேன். மன்னிச்சிடு ரம்யா, நானும் இத்தனை நாளாக வேலை தேடுறேன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தான் இருந்தேனே தவிர உண்மையை நான் எதுவுமே பண்ணல. இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வீட்டோட ஆம்பளை ஒழுங்காக சம்பாதிக்கலன்னா அந்த வீட்டு பொம்பளையோட நிலைமை என்னன்னு. இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நல்ல வேலைக்கு போவேன், நல்லா சம்பாதிப்பேன். இது நான் சும்மா சொல்லலை, நம்ம காதல் மேலே சத்தியமாக சொல்கிறேன். உன்னையும் நம்ம குழந்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பார்த்தீங்களா? இந்த ஸ்டோரியில் நான் 2 விதமாக எடுத்திருப்பேன். ஃபஸ்ட் இருக்க ஜோடி ஒழுங்காக வேலைக்கு போகாத பையனை கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொரு ஜோடி வந்து லவ் பண்ணி லாஸ்ட்டு மேரேஜ் வரைக்கும் பண்ணி நடுவில் பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒழுங்கான வேலைக்கு போனால் தான் நம்ம ஒய்ஃபுக்கு அங்கே மரியாதைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒழுங்கான வேலையை தேடுற மாதிரி காட்டி முடிச்சிருப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி மாடல் ஸ்டோரிஸ் நடுவில் நானும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அதே மாதிரி எல்லா மாமனார் மாமியாரும் கெட்டவங்கன்னு நான் சொல்லலை, சில பேர் இப்படியும் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்கிறதுக்காக தான் இது எடுத்தது. இது ஒன்றும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே நெகட்டிவாக இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. அது ஓகேவா? யாரும் இதை தப்பாலாம் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எல்லாரையும் நிறையலாம் சம்பாதிக்க சொல்லலை, சும்மா எனக்கு கற்பனையாக தோணுன கதையை நான் எடுத்து போட்டேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க.
டிஸ்க்ளைமர்ப்பா, என்னடா வீடியோ முன்னாடி சொல்லணும் பின்னாடி சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? வீடியோ முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ ஆட் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. இது முற்றிலும் என்னோட கற்பனை மட்டுமே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் கிவ் மீ யுவர் சப்போர்ட். டாடா பாபாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.